இயேசு கிறிஸ்துவின் பெயரில் உங்களை வாழ்த்துகிறேன். மத்தேயு 25 அதிகாரம் 9 வசனத்தில் ஆபிரகாமினுடைய அடக்கம் குறித்து நாம் வாசிக்கிறோம். 175 வயதில் அவர் இறந்தார். அவருடைய இணையர் அடக்கம் செய்யப்பட்ட மக்பேலா குகையிலேயே அவரும் அடக்கம் செய்யப்பட்டார். அவருடைய அடக்கம் நமக்கு ஒரு சிறப்பு தகவலை தருகிறது. அவருடைய மகன் ஈசாக்கும் இஸ்மவேலும் இணைந்து அவருடைய அடக்கத்தை நடத்தினார்கள் என நாம் பார்க்கிறோம். இஸ்மவேல் மிக இளம் வயதிலேயே ஆபிரகாமால் விரட்டியடிக்கப்பட்டவர். சாராளின் திட்டப்படி கர்த்தரின் அனுமதியோடு இஸ்மவேலையும் ஆகாரையும் ஆபிரகாம் அனுப்பிவிட்டார். ஈசாக்கை இஸ்மவேல் இழிவுபடுத்தினார் என்பதுதான் இஸ்மவேல் வெளியேற்றப்பட்டதற்கான காரணம். அந்த இஸ்மவேலும் ஆகாரும் ஆபிரகாமை வெறுத்தார்கள். ஆனால் இந்த இஸ்மவேல் ஈசாக்கை வெறுக்கவில்லை, ஈசாக்கும் இஸ்மவேலை வெறுக்கவில்லை. அண்ணனும் தம்பியும் இணைந்து அப்பாவின் அடக்கத்தை நடத்தினார்கள். இன்றைக்கும் நம்மோடு வாழ்கிற, பிறந்த, வளர்ந்த, குடும்பத்தைச் சேர்ந்த பலரோடு நமக்கு பகை உண்டு, வெறுப்புண்டு. அது குடும்பமாக தலைமுறை தலைமுறையாக வந்த பகையாக, வெறுப்பாக இருக்கலாம். ஆனால் கிறிஸ்தவ சமயம் அன்பை பரிமாற, அன்பை விதைக்க, அன்பை கொடுக்க அழைக்கிறது. நம்முடைய வீட்டில் மரணம் நிகழும் போது அந்த நபரால் பகை எழுந்திருக்குமானால் அந்த நபரின் மரணத்தோடு அந்த பகை முடிந்து போகட்டும். அந்த பகை மேலும் தொடர வேண்டாம், அன்பு தொடரட்டும். பிதாவுக்கும் மனிதருக்கும் இருந்த பகையை இயேசுவின் மரணம் கொன்று அழித்தது போல இன்றைய மரணங்களும் பகையை அழிக்கட்டும். பகையையும் பிரிவினையையும் வளர்க்கிற, விதைக்கிற, உற்சாகப்படுத்துகிற எவரையும் நம்மை விட்டு தள்ளி வைப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.